வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு வெக்டார் ராக்கெட் எப்படி இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருந்த 10 பிகினர் கிளாஸஸுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டுட்டோரியல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸோட லிங்க் மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு A4 சைஸில் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் ஃபஸ்ட்டு நம்ம ராக்கெட்டோட பாடி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாக. இப்போ V கிளிக் பண்ணி மூவ் டூல் வச்சு ஜஸ்ட்டு இதை லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு மேலே இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு, மொத்தம் 4 நோடு கனெக்ட் பண்ணி தான் ஒரு எலிப்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் டாப்பில் இருக்க நோட்லையும் பாட்டமில் இருக்க நோட்லையும் நம்ம இந்த கர்வை உடைக்கணும். ஸோ பென் டூலை வச்சுட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ண அப்படின்னா நமக்கு கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல் வரும். இதை வச்சு இந்த நோடில் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹேண்டில்ஸ் நம்ம பிரேக் பண்ணிட்டோம். இப்போ அகைன் ஹேண்டில்ஸ் வேணும்னாலும் அகைன் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்டில்ஸ் வந்துடும். ஸோ இதே மாதிரி கீழேயும் இந்த ஹேண்டில்ஸை பிரேக் பண்ணிக்கலாம். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இதில் உள்ளார ஃபில் கலர் இன்னும் கொஞ்சம் லைட் ரெட்டாக கொடுத்துக்கலாம். அவுட்லைன் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரெட் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் ப்ளஸ் ஃபில் கலர் ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி நார்மல் ரெட்டு கொடுத்ததுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அடுத்து இந்த இடத்த நம்ம கட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ M கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஸ்ட்ரோக்கை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீ Shift M. ஸோ இதை வச்சு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைடில் நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நமக்கு இந்த பார்ட் தேவையில்லை. ஸோ இதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எரேஸ் ஆகிட்டு இங்கே இந்த ஸ்ட்ரோக் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ மேலே இப்போ தேவையில்லாத ஒரு பேட்ச் இருக்குல்ல, இதையும் டெலீட் பண்ணிடலாம். அடுத்து அதே மாதிரி இந்த இடத்துல 2 லைன்ஸ் போடணும். ஸோ அகைன் M கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இந்த ரெக்டாங்கிளை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கொண்டு இந்த மாதிரி கேப் விட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துலையும் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. பட் நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரோக் வரக்கூடாது. ஜஸ்ட் நமக்கு ஒரு ஃபில் கலர் மட்டும்தான் வரணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒயிட் ஃபில் பண்ணால் தான் நமக்கு இதுக்கும் இந்த பாடிக்குள்ளான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி ஒரு கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரோக் நம்ம அவுட்லைனாக மாற்றிக்கணும். ஸோ இந்த இது இப்படியே இருக்கட்டும் பேச்சஸ். ஜஸ்ட்டு இந்த மெயின் பாடி பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் அவுட்லைன் ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஸ்ட்ரோக் Ctrl Shift G கொடுத்து அன்க்ரூப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி இது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ சென்டரில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தனியாக வந்துருச்சு. இதில் நம்ம என்ன கலர் வேணுமோ ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பியூர் ஒயிட் ஃபில் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த டாப் பார்ட் மட்டும் தான் ரெட்டில் வரணும், பாடி பார்ட் கிரே கலரில் வரணும். ஸோ M கிளிக் பண்ணி அகைன் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ஒயிட் லைன் மேலேயே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளையும் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அகைன் ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பாடி பார்ட்டில் ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ இதை அகைன் டெலீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன கலர் வேணுமோ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரே கலர் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ விங்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ L கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளை Ctrl Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போயிடுறேன். அந்த விங்ஸ் கரெக்டாக நமக்கு இதோட முடியணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரூலரை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ரூலரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl 2 போட்டு லாக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு இந்த ரூலர் மூவ் ஆகாமல் இருக்கும் நம்ம இதை ப்ராசஸ் பண்ணும்போது. இப்போ இதே எலிப்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl C Ctrl F கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் இன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இதே இடத்துல இன்னொரு எலிப்ஸ் வந்திருக்கும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஷிஃப்ட் ஆல்ட்லாம் ஹோல்டு பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு மேலே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கரெக்டாக அந்த விங்ஸ் இதோட முடியணும், அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ பெரிய விங்ஸ் வேணுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸோ 2 சைட்லையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கரெக்டாக இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கிட்டும் இருக்கும். நம்ம ஆல்ட்டை ஹோல்டு பண்ணனால இந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கிட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி தேவையில்லாத இந்த பார்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி இதோட கலரை இதே மாதிரி ரெட் கலராக மாற்றிக்கலாம். ஐ கிளிக் பண்ணி இதை பிக் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்கணும். ஸோ இதே ஸ்ட்ரோக் கலர் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதே கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஸ்ட்ரோக்கோட சைஸையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த விங்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லைன்ஸை தாண்டி வந்துருச்சு. பிகாஸ் நமக்கு ஸ்ட்ரோக் இதோட தான் முடியுது. அண்ட் எக்ஸ்ட்ரா வரது இந்த மாதிரி வந்திருக்கு.
ஸோ ஏ கிளிக் பண்ணி டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த சைடு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அப்பியரை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இது மட்டும் மூவ் ஆகும். ஸோ இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணாமல் ப்ரெஸ் பண்ணுறேன், கரெக்டாக அந்த விங்ஸ் வந்து டச் ஆகிற வரைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் பண்ணோம்ல, இதே மாதிரி இன்னொன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அகைன் எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் கீழே மட்டும் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே நம்ம கிளிக் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சைஸை. ஸோ சும்மா அந்த இடத்துல இந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ இதை சென்டராக வைக்கணும். ராக்கெட்டோட பாடியை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட்டை விட்டுட்டு ராக்கெட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு இது கீ ஆப்ஜெக்டாக வந்துடும். இது நம்ம அலைன் பேனலில் அந்த கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ ஷிஃப்ட் F7 கிளிக் பண்ணிவிட்டு அலைன் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ராக்கெட் பாடிக்கு சென்டராக அலைன் ஆகிடுச்சு. இப்போ Ctrl Alt 2 போட்டு இந்த லைனை அன்லாக் பண்ணிவிட்டு இதன் மேல் தேவையில்லை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளார விண்டோ ட்ரா பண்ணலாம். ஸோ எல் கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளோட கலர் வந்து ஃபில்லை கிளிக் பண்ணி இதில் வந்து நமக்கு நல்லா டார்க் கிரேவாக இருக்கட்டும். தென் இதை பாடிக்கு சென்டர் பண்ணணும். தென் பாடி அகைன் கிளிக் பண்ணி கீ ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட சைஸை நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சென்டர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl C Ctrl F கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு காப்பி எடுத்துட்டேன், பேஸ்ட் அண்ட் ப்ளேஸ் பண்ணி. இப்போ ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்சைடு, இது வந்து சுற்றி இருக்கா அந்த இது மட்டும்தான். அண்ட் இன்சைடில் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் ட்ரேவாக கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை சுற்றி போல்ட்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அகைன் எல் கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஸோ சைஸை நல்லா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஓரளவு இதுக்கு சென்டராக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நம்ம இதை சுற்றி வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணணும். இதை பற்றி நான் பிகினர் கிளாஸஸில் சொல்லலை. ஸோ இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ரொட்டேட் டூல் எடுத்துக்கிறேன். ரொட்டேட் டூலில் ஷார்ட்கட் கீ வந்து R. ரொட்டேட் டூல் எடுத்தோடனே நம்ம அதை கிளிக் பண்ணோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துருக்கு பாருங்கள். ஸோ அந்த சிம்பிளை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி இந்த சர்க்கிளுக்கு சென்டராக காமிக்கிற சென்டர் பாயிண்டில் ஜஸ்ட்டு வச்சுக்கிறேன். சென்டர் பாயிண்ட் எனக்கு எப்படி காமிக்குதுன்னா, நான் வியூவில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கைட்ஸ் அப்படின்றத ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே இதை ஆன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இதை டூப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சர்க்கிளில் மட்டும் தான் நமக்கு டூப்ளிகேட் ஆகும், வெளியில் எங்கேயுமே போகாது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு விட்டுறேன், கையை எடுத்துட்டேன். இப்போ நம்ம பண்ண ஸ்டெப் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl D அகைன் ப்ரெஸ் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே கேப்பில் டூப்ளிகேட் பண்ணிகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்க்கிள் ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். ஸோ எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆங்கிள் இருக்கும். ஸோ இதில் ஒரு 65 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்தளவுக்கு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ இதோட கலர் வந்து இப்போதைக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வேறு கலராக கொஞ்சம் டார்க் கிரேவாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஒரு காப்பி வச்சுக்கிறேன். அண்ட் இதோட வித்தை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் அகைன் இன்னொன்று ட்ராக் பண்ணி போட்டுட்டு இதோட வித்தை இன்னும் நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். தென் அகைன் இன்னொன்று இங்கே ட்ராக் பண்ணி போட்டு இதோட வித்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்சைடில் இருக்க சர்க்கிளுக்கு வெளியில் இருக்க இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இது எல்லாத்தையும் நாளையும் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளார இருக்க சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட் F7 கொடுத்துட்டு அலைன் பேனல் எடுத்துகிட்டு இதில் பக்கத்தில் பாத் ஃபைண்டர் பேனல்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஆப்ஷன் டிவைட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ பிகினர் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ Ctrl Shift G கொடுத்து அன்க்ரூப் பண்ணிட்டேன். தென் ஸ்ப்ளிட் ஆன பார்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆன பார்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, உள்ளார மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்து வந்து இந்த வெளியில் இருக்க இந்த போல்ட் இருக்குல்ல, இந்த இதுக்கு வந்து ஷேடோ கொடுக்கணும். ஸோ அகைன் வெளியில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு Ctrl C Ctrl F கொடுத்துக்கிறேன். காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டவுன் ஏரோ 2 டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் ரைட் சைடு ஏரோ 2 டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதோட கலரை நல்லா டார்க் ஆக்கிக்கலாம். இப்போ Ctrl Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போயிடுறேன். தென் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட்டை ஒரு தடவை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, நமக்கு ஷேடோ கொடுத்த மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ஃபைனலாக கீழே ஃபயர் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைஸில் வச்சுட்டு எல் கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இதை Ctrl Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதையும் கிளிக் பண்ணி இதை சென்டர் ஆக்கிக்கிறேன். இந்த சர்க்கிளுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த ஃபயர் வந்து இந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு இப்போ ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த நோடை பிரேக் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் எங்கே வேணால் எந்த மாதிரி வேணால் கொண்டு போய்க்கலாம். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்மோக் வர மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணி
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நோடை பிரேக் பண்ணி சும்மா ரஃபாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இதை நம்ம இந்த மாதிரி வெளியில் கூட கொண்டு போயிட்டு ரைட்டாக வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு சாண்டல் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் இதை கிளிக் பண்ணி Ctrl+C Ctrl+F கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். தென் நம்ம இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக், அவ்வளோதான். இது மூணுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாத் ஃபைண்டர் பேனலில் டிவைட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம பாத் ஃபைண்டர் பேனலில் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடும் எல்லாமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ Ctrl+Shift+G கொடுத்து அன்க்ரூப் பண்ணிவிட்டு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இப்போ இது மூணுத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணி Ctrl+Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போயிட்டேன். இப்போ அகைன் P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு இதே மாதிரி ரஃபாக இன்னொன்று ட்ரா பண்ணலாம். சும்மா ஸ்மோக் இந்த மாதிரி இந்த இடத்துல வேறு கலர் கொடுக்கறதுக்காக. இப்போ ட்ரா பண்ணதை கிளிக் பண்ணி Ctrl+Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போயிட்டு ஜஸ்ட்டு கீழே இருக்க எல்லா பார்ட்டையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இது எரேஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கலர் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இதுக்கும் நம்ம அதே மாதிரி பாத் ஃபைண்டர் பேனல்லே இதை கிளிக் பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இது எக்ஸ்ட்ரா வந்திருக்காது. ஸோ இதுவும் பின்னாடி இருக்கிறது கம்பைன் ஆகி நமக்கு ஒரே ஷேப்பாக வந்திருக்கும். நமக்கு தனி ஷேப்பாக வேணும் அப்படின்றதுனால கீழே இருக்க நான் எரேஸ் பண்ணுறதுக்கு ஷேப் பில்டர் டூல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக நம்ம இந்த ராக்கெட்டுக்கு ரெண்டு சைட்லையுமே ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் மட்டும் கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துட்டேன். டாப்பில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் இந்த சைடில் ஒரு கிளிக் பண்ணி இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பென் டூலில் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணி பென் டூலில் இந்த மாதிரி ஆட் ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். இந்த லைனில் சென்டரில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ A கிளிக் பண்ணி இந்த நோடை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணுறேன். இப்போ பென் டூலில் போட்ட லைனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில் கலர் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி ஃபில் வருது. ஸோ அதை ஸ்ட்ரோக்காக மாற்றிட்டு சைடில் இருக்க இந்த இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கர்வாக மாற்றிக்கிறேன். இப்போ அகைன் P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு இதை இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் விட்ட இடத்துல கிளிக் பண்ணி இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் நமக்கு இனிமேல் தேவையில்லை, ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபில் கலர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த சைடு நம்ம ஹைலைட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஒயிட்டுக்கு அடுத்து உள்ள இந்த இது வச்சுக்கலாம். K வந்து 10 இருக்க மாதிரி இந்த ஹைலைட்ஸ் இந்த ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடி இந்த ஹைலைட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஹைலைட்ஸை Ctrl+C Ctrl+F கொடுத்து அதே மாதிரி பேஸ்ட் அண்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ளெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபார்மில். தென் இந்த ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரைட் சைடில் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு ஷேடோஸு. ஸோ ஃபில் கலரை கிளிக் பண்ணி டார்க் கலராக கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பிளெண்ட் மோடையும் ஒப்பாசிட்டியும் சேஞ்ச் பண்ணி இது வந்து நம்ம கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோவில் போயிட்டு அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஒப்பாசிட்டி டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி பேனல் ஓப்பன் ஆகும். இதில் இந்த டார்க்காக இருக்கிறதோட பிளெண்ட் மோடை வந்து மல்டிப்ளையாக மாற்றிக்கலாம். தென் இதோட ஒப்பாசிட்டியை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தென் லைட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணி இதோட டிரான்ஸ்பரன்சியை ஸ்க்ரீனாக மாற்றிக்கிறேன். இதோட ஒப்பாசிட்டி நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லைட்டாக இருக்கிறதோட கலரை கூட நம்ம பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக மாற்றிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டரில் நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டை கடைசியாக எண்டு கார்டில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.